ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல்லா ஈச் செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏன்னு இருக்குது. அதே மாதிரி இதோட ஈச் செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இசட்னு இருக்குது. ஆனால் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்டோட செகண்ட் லெட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டோட செகண்ட் லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வேர்டோட செகண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வேர்டோட செகண்ட் லெட்டரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ரெண்டு வேர்டை மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்வாப் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தோன்னே இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு பார்த்தோன்னே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பண்ணுற லாஜிக் தான் பார்க்க போகிறேன். இந்த ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதுக்காக ஒரு ரிசல்ட் 1னும் இதுக்காக ரிசல்ட் 2 நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதை வந்து அந்த ரெண்டு வேரியபிள் வச்சு தான் நான் ஸ்வாப் பண்ணுற ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ரெண்டு வேரியபிள், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட சைஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக name1 size ஈக்குவல் டு name1.length அதோட சைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி name2 size equal to name2.length. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு பூலியன் ஃப்ளாக் வேணும். எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு தெரியணும். ஏன்னா இப்போ நான் வந்து இதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணால் எனக்கு இந்த வேர்டு மிஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு லென்த் கம்மியாக இருக்குது செகண்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதை செகண்ட் வேர்டை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்டில் வந்துட்டு அரே இண்டெக்ஸ் சிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஏன்னா ஒரு லென்த் வந்து இது name1 வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இதில் எது பிகர் இது வந்து எதோட சைஸ் பிகர்ன்றதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது எதோட சைஸ் பிகரோ அந்த வேல்யூ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவல் டு இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், name1ஓட சைஸ் பிக்காக இருக்கா name2ஓட சைஸ் பிக்காக இருக்கான்றத name1 சைஸ் கிரேட்டர் தென் name2, அதாவது name1ஓட சைஸ் வந்துட்டு name2ஓட விட கிரேட்டர்னாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம name1ஓட சைஸை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா name2ஓட சைஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த கண்டிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து அதாவது இதில் எது வந்துட்டு இப்போது name2ஓட சைஸ் எது பிக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது பூலியனாக, அதாவது அது பூலியன் வேரியபிளில் இதோட சைஸ் வந்துட்டு இது வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பராக நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பூலியன் ஈவன் ஆர் ஆட் ஃப்ளாக். ஓகேவா, ஸோ சைஸ் ஆஃப் நான் எடுத்திருக்க அந்த ஸ்ட்ரிங்கு மாடுலஸ் by 2 equal to 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன். ஸோ அப்போ ட்ரூ. இல்லை ஈவன் இல்லை அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஃபால்ஸ். ஸோ இப்போது இதையுமே நம்ம இந்த ஃப்ளாக்மே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி இதோட சைஸை ஆஃபாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். ரீசன் வந்து நம்ம அந்த ஃபார் லூப்பில் தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஃபார் லூப்பில் இருக்கிற அந்த ஐ வேல்யூ பேஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பெஷலாக இந்த 2 இது வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம 2 ஷாப்பிங் பண்ணணுன்றதுக்காக 2 இது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதில் எது வந்துட்டு இது டிவைட் பண்ணி அதோட ஆஃப் த டைம் எனக்கு 2 நாள்லேயே போதும். ஓகே, ஸோ அதுக்கான லாஜிக்கை நான் கீழே மேக் பண்ண போகிறேன். இஃப் ஈவன் ஆட் ஃப்ளாக் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், இந்த சைஸை வந்துட்டு டிவைட் பை 2 பண்ணால் மட்டும் போதும். இல்லை ஆடாக இருந்துச்சுன்னா டிவைட் பை 2 + 1 பண்ணணும். ஏன்னா நான் இந்த ஒரு வேரியபிளும் ப்ராசஸ் பண்ணுன்றதுக்காக. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு இந்த சைஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சைஸ் ஈக்குவல் டு ஈவன் ஆர் ஆட் ஃப்ளாக் divided by 2. எல்ஸ் இல்லை, அது வந்து ஈவன் நம்பர் இல்லைன்னா சைஸ் ஈக்குவல் டு ஈவன் ஆர் ஆட் ஃப்ளாக் இல்லை, இந்த சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்மால் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி அதை வந்துட்டு +1 பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃபார் லூப்.
இன்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது I less than சைஸ் வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் ஆக போகுது. அதோட I வேல்யூவை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த பர்டிகுலர் பார்ட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வேல்யூலேருந்து, அதாவது இதில் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து இந்த ரிசல்ட் 1க்கு வந்து நேம் 1ஓட ஃபஸ்ட் கேரக்டரும் ரிசல்ட் 1ல் செகண்ட் கேரக்டராக நேம் 2ஓட செகண்ட் கேரக்டரை எடுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போது ரிசல்ட் 1 கன்கேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நேம் 1 டாட் கேரக்டர் மெத்தட் வச்சுட்டு NI அப்படின்றத நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்துட்டு NI1 ஸோ இப்போ இதில் NI1 கொடுத்தனா எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட் கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா நான் N1ல் இருந்தால் நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு செகண்ட் டைம் வரும்போது செகண்ட் கேரக்டராக இந்த நேம் 2ல் இருக்கிற செகண்ட் கேரக்டர் வேணும். அப்போது நான் வந்துட்டு அகெயின் ரிசல்ட் 1 ப்ளஸ் ஈக்குவல் டு நேம் 2 டாட் கேரக்டர் NI1. ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராசஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு நேம் 1லேருந்து ஃபஸ்ட் கேரக்டரும் நேம் 2லேருந்து செகண்ட் கேரக்டரும் நமக்கு வரும். அதே மாதிரி இந்த I வேல்யூ வந்து NI1 வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் இதுக்கு வந்து நமக்கு வரும்போது என்ன ஆகும், அந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு வரும். ஓகே, இல்லைனா என்ன ஆகும்னா இதிலிருந்தும் 0 வேல்யூ இதிலிருந்தும் 0 வேல்யூ வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இதையும் நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ரீசன், இப்போது இந்த 0 வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னால. அப்போ 0லேருந்து இந்த ஜேவை எடுத்து எனக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஜேவை எடுத்து எனக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐயோட இந்த 0ன்றது 1ஆக மாறிடும். அப்போது இந்த நேம் 2ல் 1 லொக்கேஷனில் Z இருக்குது. ஸோ அப்போது Z எனக்கு கொடுத்துரும். திரும்ப இந்த லூப் ரன் ஆகி வரும்போது இதையும் நான் ப்ளஸ் பண்ணால் தான் இதோட வேல்யூ வந்து 2ஆக கன்வெர்ட் ஆகி இந்த வேல்யூ எடுக்கும். இல்லைனா இங்கே ப்ளஸ் பண்ணலன்னா இதோட வேல்யூ ஸ்டில் 2ஆக இருந்து இந்த வேல்யூ தான் எடுக்கும். அதனால தான் நான் இங்கேயும் ப்ளஸ் பண்ணுறேன். இதே சேம் ஃபார்மேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் 2க்கும் நம்ம பண்ண போகிறோம். நேம் 2 டாட் கேரட் NI2ன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரிசல்ட் 2 ப்ளஸ் ஈக்குவல் டு நேம் 1, ஏன்னா நேம் 1ஓட செகண்ட் கேரக்டர் தான் எனக்கு வேணும். NI2 ப்ளஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணுவோமா? ஸோ ரன் பண்ணால் நமக்கு வந்து அரே இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்குது. எங்கே அடிக்குது அப்படின்னா இந்த இடத்துல அடிக்குது. ரீசன் வந்து என்ன ஆயிருக்கும் இந்த இடத்துலனா, நேம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் இருக்கா, அந்த இண்டெக்ஸ் இதில் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லாஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது மட்டும் இந்த சைஸை நம்ம வந்து செக் பண்ணணும். இதுக்கான கண்டிஷன் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த நேம் 1 சைஸ் இருக்கு இல்லையா, இந்த நேம் 1ஓட சைஸு இந்த N1 விட லெஸ் தென்னாக இருக்கிற வரையும் எனக்கு ப்ராசஸ் வரணும். ஸோ அப்போது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இஃப் NI1 லெஸ்ஸர் தென் நேம் 1 சைஸ், நேம் 2 சைஸ், ஏன்னா இந்த நம்ம செகண்ட் வேல்யூவாக நேம் 2வை தான் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், நேம் 1ஓட சைஸ் வந்து நேம் 2ஓட சைஸ் விட லெஸ்ஸர் தான் இருக்கிற வரையும் இந்த ப்ராசஸ் நடக்கும். நேம் 2ஓட சைஸ் லெஸ் தான் இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சா? ஸோ இப்போ இதுவே இங்கே என்ன பண்ணுறேன்னா, இப்போது இதில் ரிமூவ் பண்ணிட்டு இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ஸ்டில் எனக்கு என்ன ஆகுது, திரும்ப அந்த எரர் அடிக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு என்ன எங்கே வருது, இங்கே வருது. ஸோ அப்போ இதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ண மாதிரி இதுக்கும் அதே சேம் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். இஃப் NI2 லெஸ்ஸர் தென் நேம் 1 சைஸ், ஏன்னா நேம் 1 சைஸ் தான் நம்ம இதோட செகண்டுக்கு எடுக்கிறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம இதை மாற்றினாலே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை நம்ம ரெண்டுத்துக்குமே வேல்யூ வச்சாலே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஓகே, ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு இது ஒரு புது லாஜிக், இந்த ஒரு ஃபார்மேட் நான் என்னோடய லாஜிக்கை நான் புதுசாக யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி
சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.